தற்போதைய செய்தி ஒன்று. மெட்ரோ ரயில் தொடர்பாக அரசு வெளியிட்டிருக்கும் ஒப்புதல் சம்பந்தப்பட்டது. கோயம்பேடு பட்டாபிராம் மெட்ரோ ரயில் இதற்கு அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. 9,928 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 மேம்பாலங்களுடன் கூடிய இந்த மெட்ரோ ரயில் பாதை மத்திய அரசு நிதி பங்களிப்புக்கும் பன்னாட்டு நிதி உதவி கோரவும் தமிழக அரசு ஒப்புதல். கோயம்பேடு முதல் பாடி புதுநகர், முகப்பேர், அம்பத்தூர், திருமுல்லை வாயில், ஆவடி வழியாக பட்டாபிராம் செல்வதற்காகவும் அம்பத்தூர் எஸ்டேட், ஆவடி ரயில் நிலையம், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை இணைக்கும் வகையில் இந்த புதிய மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 19 இடங்களில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. இதற்கு தற்போது அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது குறித்து மீண்டும் நமது தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மெட்ரோ ரயில் திட்டம் என்பது குறிப்பாக சென்னையை பல்வேறு பகுதிகளை இணைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. தற்போது தமிழக அரசின் ஒப்புதல் குறித்த தகவல்களை தரலாம். உங்களுக்கான நேரம் சிவா. மோகன்ராஜ், கோயம்பேடு மற்றும் பட்டாபிராம் இந்த 2 பகுதிகளுக்கு இடையே சென்னையினுடைய வெளிவட்ட சாலையில 21.76 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் அமைக்க சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைக்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. சுமார் 9,928 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 464 கோடியில் 3 பாலங்களோடு கூடிய மிகப்பெரிய ஒரு மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைப்பது குறித்த ஒரு விரிவான திட்ட அறிக்கை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் தயாரிக்கப்பட்ட நிலையில தமிழக அரசிடம் அந்த திட்டம் தொடர்பான அனைத்து விவரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டு அறிக்கையாக வழங்கப்பட்டிருந்தன. தற்போது இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்து மத்திய அரசுடைய நிதி பங்களிப்பிற்கும் பன்னாட்டு நிதி உதவி கோரவும் அனுமதி அளித்திருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு, ஆவடி, பட்டாபிராம் வழித்தடத்துல பயணிகளுக்கான தேவை அதிகரித்திருக்கிறது. தினசரி அந்த பகுதியில் வரக்கூடிய பெரும்பாலான மக்கள் போக்குவரத்து சேவை, பொது போக்குவரத்து சேவையான பேருந்து, ரயில் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில அவர்களுக்கான இந்த மெட்ரோ ரயில் தேவை என்பது எழுந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இந்த மெட்ரோ ரயில் சேவை கோயம்பேடுல இருந்து பட்டாபிராம் வரை செல்லக்கூடிய மெட்ரோ ரயில் சேவைக்கான ஒரு ஒப்புதலை தமிழக அரசு வழங்கி இருக்கிறது. கோயம்பேட்டில் தொடங்கி பாடி புதுநகர், முகப்பேர், அம்பத்தூர், திருமுல்லை வாயில், ஆவடி வழியாக பட்டாபிராம் வெளிவட்ட சாலை இணைக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அம்பத்தூர் எஸ்டேட், ஆவடி ரயில் நிலையம் ஆகியவை பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளாக அதனை இணைக்கக்கூடிய வகையில் அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து பணிமனை சந்திப்பு, டன்லப் அருகே, அதே போன்று ஆவடி பேருந்து நிலையத்திற்கு முன்பு என மொத்தம் 3 இடங்கள்ல நெடுஞ்சாலை மேம்பாலத்துடன் ஒருங்கிணைத்து இந்த மெட்ரோ ரயில் பணிகள் என்பது கட்டப்பட இருக்கின்றன. கோயம்பேடு, பாடி புதுநகர், பாக் சாலை, கோல்டன் பிளாட் சந்திப்பு, வாவின் முதல் பிரதான சாலை, அம்பத்தூர் எஸ்டேட், அம்பத்தூர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச், டன்லப், அம்பத்தூர் ஓட்டி, ஸ்டெட்போர்ட் மருத்துவமனை, திருமுல்லை வாயில், வைஷ்ணவி நகர், முருகப்பா பாலிடெக்னிக், ஆவடி ரயில் நிலையம், கஸ்தூரிபா நகர் இந்து கல்லூரி, அதே போன்று பட்டாபிராம் ஆகிய 19 இடங்கள்ல மெட்ரோ ரயில் நிலையம் அமையப்பெற இருக்கின்றன. இதற்கான ஒப்புதலை தான் தமிழக அரசு வழங்கி இருக்கின்றது. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் தகவல்களுக்கு நன்றி. சென்னை மெட்ரோ சம்பந்தமான திட்டங்கள் சீக்கிரம் வந்தால், நடைமுறைக்கு வந்தால் நன்றாக இருக்கும். நன்றி.